ஈஸி டேஸ்டி ஹெல்த்தியாக கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோதுமை ரவை உப்புமானாலே பிடிக்காது, நல்லா இருக்காது, என்னமோ அது வேகாத மாதிரி இருக்கும், அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போ செஞ்சாலுமே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்பா எப்பயுமே சொல்லுவார் இதை சாப்பிடும்போது அவங்க ஸ்கூல் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அரிசிலாம் கொடுக்க மாட்டாங்களாம் ஸ்கூலுக்கு, ரைஸு சாப்பாடு வெடிக்கிறதுக்கு எப்பயுமே இந்த கோதுமை தான் சப்ளை பண்ணுவாங்களாம். அதனால் அடிக்கடி ஆஃப்டர்நூனில் கோதுமை உப்புமா இல்லைன்னா அந்த பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். அப்போல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நிறைய ஒரே ஒரு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலுமே சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவாங்களாம். இப்போல்லாம் நம்ம அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம். இது ரொம்ப நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா சேவர விட்டுட்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டு, நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து வேகணும். குக்கரில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். இப்போது ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் நல்லா வறுத்து வச்ச ரவை எடுத்து அதில் கொட்டி நல்லா துழவி விட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. அந்த விசில் வந்து 2 to 3 விசில்ஸ் வரலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி திறந்துட்டு இது கூட சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.